எழுதுகோள் கொண்டு செங்கோலாய் நின்று எடுத்து உரைப்பாட சபையேறி சங்கதிகள் உருண்டோடும் சரித்திரம் புரளும். உன்னை சட்டமன்றத்தில் இடைநிறுத்தி பேச யாருண்டு? உன் வசனமோ எழுதும் போதே நடிக்கும். உதவிக்கு கைமேல் ஊனமுற்றவர்களுக்கு மாற்றுத்திறனாளி, மூன்றாம் பாய்ந்தவர்களுக்கு திருநங்கையின பெயரிட்ட தாயும் மாணவனே, திருவள்ளுவருக்கு சிலை வைத்த குன்றாத குரல் ஓவியமே, பாருங்கள் எல்லோரும் போருக்கு புறப்படுவோம், வந்திருக்கும் இந்திப்பையை விரட்டி அடித்துறோம் என இப்படிய வசனங்கள் எல்லாம் முழக்கத்திலும் முழக்கமாக எதிரொலித்தது. இப்படிய பேனா பேசுகிறதாம், நீ என்னை தொட்டதால் உயிர் பெற்ற அகலிகை நான். நீ கவிதை எழுதும் போது காதல் கொள்வேன், நீ சிலம்பு குறை எழுதும் போது கற்றுக்கொள்வேன், நீ திருக்குறளை ஆய்வு செய்யும் பொழுது நீதிக்கொள்வேன் என்கிறதாம். அதனால்தான் இன்று மைக்கை விட பேனாவிற்கே சிலை வைக்க ஏற்பாடு நடக்கிறது. பள்ளியில் படிக்க தடை, மேலாடை முற்றுத்தடை, காலணி அடிய தடை, சாலையிலே நடக்க தடை, தடையதை உடைத்துவே கலைஞரின் கொள்கை படை. நன்றி, வணக்கம். Download, share